இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி உருவாகின்றது. ரொம்ப அற்புதமான 60 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தில் 32 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி உருவாகக்கூடிய சனி குரு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தின் மூலியமாக இந்த மேச ராசிக்கு என்ன வேண்டது. குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி உச்சமாக உங்களுக்கு தெரியும். கடகத்தில் 2-3 இடங்கள் மாறி மாறி வந்தாலும் நல்ல இடத்தில் இருக்கின்றது. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நண்பர்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அற்புதமான திருமண யோகம், வீடு கட்டும் யோகம், நீண்ட நாட்களுக்காக குழந்தை பேருக்காக தவித்துக் கொண்டிருப்பவர்கள் குழந்தை பேரு கண்டிப்பாக வளகாப்பு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், நீட் தேர்வில் முயற்சி கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடியது. மற்றபடி பட்டம் பதவி இந்த எலெக்ஷன்ஸில் நிறைய மேசராசி நண்பர்கள் போட்டியிடுவதற்கு ஏன்னா செவ்வாயோட ஆட்சியில் இருக்குன்னா நிறைய போட்டி போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் வெற்றிக்கணியை பறிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தையும் குபேர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் 2016 to 2017 தமிழ் புத்தாண்டு அமைகின்றது நண்பர்களே. இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய ராசியாதிபதி அதை விட தாண்டி 12 ஜோதிலிங்கத்தை பற்றி நான் மிக அற்புதமாக பேசி கொண்டிருக்கின்றேன். நன்றாக புரிந்து கொண்டு சந்திரனுக்கு வெடிமூச்சம் கொடுத்த ஒரு அற்புதமான இடம். பல கஜினி முகமது எத்தனை வாட்டி வந்தாலும் அவர்களை வீழ்த்தி இன்னும் தலையாய ஒரு இடமாக நின்றிருக்கக்கூடிய ஒரு இடம். அர்ஜுனன் அதை தாண்டி அர்ஜுனனுக்கு திருமண வைபவம் நடந்த இடம். இதெல்லாம் தாண்டி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஆசிரமத்திலேருந்து எல்லாரும் போர் பயிற்சி கொடுத்த இடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற துவாரகா. சோமநாத் என்பது சந்திரனுடைய தோஷங்களை நிவர்த்தி கொண்டு சோமநாத்தை தொட்டவன் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றான். மோடி அவர்கள் தொட்டால் என்று அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றார். மேசராசி நண்பர்கள் ஒரு தடவையேனும் சோமநாத் ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்யுங்கள். இந்த 2026 புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் ஐஸ்வர்ய யோகத்தையும் 16 வகையான செல்வங்களையும் பெற்று வல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டுகளும் பேர் வாழ்க்கையை பாதையில் நின்ற வீடு, பாதையில் நின்ற திருமணத்தடி, பாதையில் நின்ற குழந்தை எல்லாம் வெற்றி பெற்று வெற்றி மேல் வெற்றியை குவித்து வெற்றி கணியை குவிப்பீர்கள். 7 சனி நடக்கும்போது இவ்வளோ பெரிய வாழ்த்தா அப்படின்னு நினைக்காதீங்க நண்பர்களே. 2வது சுற்று நடப்பவர்களுக்கு இது பொங்கு சனீஸ்வரரை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். 2026 உங்களுக்கு அமோகமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.